இந்த வீடியோ யாராவது கேரளாவிலேருந்து பார்த்தீங்கன்னா இல்லை கேரளா பசங்க பார்த்தீங்கன்னா இல்லை நேட்டிவ் கேரளாவில் இருக்க பசங்க பார்த்தீங்கன்னா சரி யாருன்னா சரி எனக்கு ஒரு டவுட்டு அதை நீங்கள் கிளியர் பண்ணி வச்சே ஆகணும். அதாவது ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இந்த ஆட்டாலெல்லாம் கொடியை கட்டிக்கிட்டு என்னடா வண்டி வெறித்தனமா இருக்குல்ல ராமே. இந்த 6 பேர் என்ன ஆறுன்னு தெரியல. ஆனா ஒண்ணு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, உள்ள விழுந்தா எந்திரிக்க மாட்டோம். அது மட்டும் நல்லா தெளிவா தெரியுது. ஏன் ப்ரோ அப்படியே உடஞ்சு விழுந்தா என்ன ஆகும்? தேக்கு மரத்தை கட்டிருப்பாங்க கூட. ஸ்ட்ராங்கா இருக்கு. இத்து போகாது மரம். என்னடா தமிழ்நாட்டுல மாதிரி கேரளாலையும் டிராபிக்கா இருக்கு அப்படின்னு பார்த்தா உத்து பார்த்தப்ப தான் தெரியுது அது எல்லாம் தமிழ்நாடு வண்டி. TN38 அதுவும் TN33 TN41 TN39 TN66 நம்ம தமிழ்நாட்டுக்கார பயில தான் டிராபிக் ஆக்கி வச்சிருக்கானுங்க. கேரளா யாத்திரைக்கு தங்களை அன்புடன் வர வைக்கிறேன். ஏன்னா மலையாளமும் தமிழும் கலந்து பேசுகிறான்னு பார்க்காதீங்க. இப்போ தான் நான் மலையாளம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பேசுகிறதுக்கு. ஏன்னா யாருக்கு இந்த லாங்குவேஜஸ் கற்றுக்கிறது முக்கியமோ இல்லையோ, முக்கியமாக இந்த ட்ராவலர்ஸ்க்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகணுன்றப்போ ஒரு ஹெல்ப் கேட்குறதுனாலும் சரி இல்லை ஒரு கம்யூனிகேஷன் எதுனாலும் சரி லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகும்போது அந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அங்கே நம்ம சர்வே பண்ண முடியும். இது முக்கியமான விஷயம். நாலேஜ் இஸ் பவர்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான். சரி முடிஞ்சளவு கற்று வச்சுக்கோங்க. இப்போ நான் எக்ஸாக்டாக இருக்க பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா மறையூர் தாண்டியாச்சு. நீ டேரெக்டாக மூணார் தான் போகணும். மூணார்லேருந்து இடுக்கி போகிறது தான் பிளான். இடுக்கி போகிறதுக்கு 2 ரோடு இருக்குது. நீங்கள் டேரெக்டாக போகிற ரோடு ஒன்று, அப்படி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேவிக்குளம் பூப்பாறை அப்படி போய் இடுக்கி போகலாம். மாதிரி 2 ரூட் இருக்குது. ஏன்னா நான் ஏன் இந்த 2வது ரோடை சூஸ் பண்ணேன் அப்படின்னா கரெக்டாக நீங்கள் ஏன்னா ரிட்டர்ன் வரும்போது அந்த ரூட்டில் வரலாம் தான் பிளான் பண்ணேன். ஸோ போகும்போது தேவிக்குளம் பூம்பாறை அப்படி போயிடலாம் அப்படின்னு தான் பிளான். பட் என்னோட நேரமோ என்னமோ தெரில, பூப்பாறை தாண்டின உடனே குமுளி ஹைவேஸில் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. வரும்போது தேனி வண்டியில் தேனி தாண்டி பஸ்ஸில் வர வேண்டியதாக போயிடுச்சு. என்ன பண்ணுறது, 3 வழியாக பஸ்ஸில் வரோம்னா 2 பஸ்ஸு மாறி வர வேண்டியதாக இருக்கும். தேனியிலேருந்துனா ஒரே பஸ் கோயம்புத்தூருக்கு. அதனால தான் சரி ஓகே. அது எதுக்கு அதை விடுங்க. இந்த ஆக்சிடென்ட்டை நினச்சாலே எனக்கு ஒரே மன உளைச்சலாக இருக்குது. நிறைய சம்பவமாக இருந்துச்சு. அப்புறம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தீங்க. எப்போ பார்த்தாலும் இந்த பிரச்சனை தான். ஏதாவது நான் ஒன்று பேசலான்னு பார்ப்பேன், இந்த மாதிரி ஒன்று திக்கும் இல்லை தொண்டை கரகரண்டும் இல்லை பேச வந்ததையும் மறந்துடுவேன். இந்த மாதிரி யூடியூபர்ஸுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ சொல்ல வந்த விஷயம் என்னென்னா ஞாபகத்துக்கு வந்துருச்சு. ஸோ டியர் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அதாவது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு தான். நீங்கள் பைக் வச்சுருந்தீங்கன்னா தயவு செய்கிற தம்பிகளா இல்லை அண்ணங்களா யாராக இருந்தாலும் சரி இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது போட்டு வைங்க. தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போட்டிருக்கனே அப்படின்னு சொல்லாதீங்க. ஓன் டேமேஜ் எக்ஸ்பீரி ஆயிடுச்சான்னு 1க்கு 2 தடவை இப்போ கூட நீங்கள் ஃபோன் எடுத்து பார்க்கலாம். தயவு செய்து பார்த்து வச்சுருங்க. ஓன் டேமேஜ் நல்லா காதில் கேட்குதுங்களா? ஓன் டேமேஜ். தேர்டு பார்ட்டி இன்சூரன்ஸ் கிடையாது. தேர்டு பார்ட்டியை வச்சு உங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. அதாவது ஆக்சிடென்ட் ஆகி அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவன் காரு கூட பண்ண முடியாது. அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா தான் பண்ண முடியும். இதுவே ஓன் டேமேஜ் நீங்கள் கிளைம் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உயிர் தான் முக்கியம். அப்படி நீங்கள் பொழைச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வண்டி சல்லியாக இருக்கும். அது ரெடி பண்ணுறதுக்கு ஓன் டேமேஜ் இன்சூரன்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தயவுசெய்து போட்டு வைங்க. அது நான் போடாமல் விட்டதுனால தான் என் வண்டி ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 64,000 கிட்ட 67 கிட்ட ஆயிடுச்சு. சரி ஓகே, அதெல்லாம் எதுக்கு? அதாவது நான் பட்ட துயரத்தை வைகமும் பறக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறேன். ஸோ கேட்டுக்கங்க, தப்பிச்சுக்கங்க, உஷாரிக்கங்க, மாட்டிக்காதீங்க அப்படின்றதுனால சொல்கிறேன். தயவுசெய்து 2000 ரூபா தான், அதிகமாக இல்லை, 2000 ரூபா தான் ஒரு வருஷத்துக்கு போட்டு வைங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த வீடியோ யாராவது கேரளாவிலேருந்து பார்த்தீங்கன்னா இல்லை கேரளா பசங்க பார்த்தீங்கன்னா இல்லை நேட்டிவ் கேரளாவில் இருக்க பசங்க பார்த்தீங்கன்னா சரி யாருன்னா சரி எனக்கு ஒரு டவுட்டு அதை நீங்கள் கிளியர் பண்ணி வச்சே ஆகணும். ஏன்னா எனக்கு அன்றைக்கே இந்த டவுட் வந்தது, யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியல. ஸோ வியூஸ் இருக்கிறேன். அதாவது ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இந்த ஆட்டாலெல்லாம் கொடியை கட்டிக்கிட்டு அப்புறம் கார்லெல்லாம் ஃபுல்லாக புதற மாதிரி கட்டிக்கிட்டு ஒரு ஃபங்க்ஷனோ செலிப்ரேஷனோ ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னு நீங்களே பாருங்கள். பட் அது என்னன்னு மட்டும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை ஆட்டா? அடேங்கப்பா, என்னங்கடா இது ஆட்டோவாது? மாதளக்கும்.
என்னடா வண்டி என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? வெறித்தனமா இருக்குல்ல ராமே. அது போற ஃபோர்ஸுக்கு ஆளை தூக்கிடும் போல. இந்த 6 பேர் என்ன ஆறுன்னு தெரியல. தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆனா ஒண்ணு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, உள்ள விழுந்தா எந்திரிக்க மாட்டோம். அது மட்டும் நல்லா தெளிவா தெரியுது. ஆனா என்ன ஆறுன்னு தெரியல. பயிலெல்லாம் கிளம்பிட்டாங்க. இது எந்த ரூட்டுக்கு போகுதுன்னு தெரியல. போய் பார்க்கலாமா? தனியா வந்திருந்தா கண்டிப்பா போயிருப்பேன். பசங்களோட வந்திருக்கனால போல. அடேங்கப்பா, ஜஸ்ட் மிஸ். எனக்கு இந்த மரப்பாலத்து மேல சுத்தமா நம்பிக்கையே இல்லை. ஏன் ப்ரோ அப்படியே உடஞ்சு விழுந்தா என்ன ஆகும்? கூலி முடிஞ்சது போடுது. ஏன் ப்ரோ அப்படியே உடஞ்சு விழுந்தா என்ன ஆகும்? பரவாயில்ல, நல்லா தேக்கு மரமா இருக்கும் போல. நல்லா தேக்கு மரமா, தேக்கு மரத்தை கட்டியிருப்பாங்க போல. இத்து போகாது மரம். ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இத்து போய் உடஞ்சு உள்ள பர்மாத்துக்கு போனேன். சீரியஸாக அந்த பாலம் கட்டி வச்சவங்களாம் பாராட்டி ஆகணும். கிட்டத்தட்ட அந்த மரப்பாலம் எவ்வளோ வருஷமாக அங்கே இருக்குன்னு தெரியல, பட் இன்னும் தாங்கிக்கிட்டு இருக்கு. இதுதான் இயற்கையோட மகிமை, பெருமைன்னே சொல்லலாம். ஒரு சில மரத்தோட மரங்கள் மட்டும் கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷங்கள், பல வருஷங்கள் ஆனாலுமே அப்படி தான் இருக்கும். அது குறிப்பிட்ட வகை மரத்தால் செய்யப்பட்ட தேக்குன்னு தான் நினைக்கிறேன். அது என்னன்னே தெரியல, பட் என்ன மரம்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கம்பாசனம் பண்ணுங்கள். பட் இவ்வளோ குவாலிட்டியாக தாங்குது. என்னைக்கு இடிஞ்சு விழுக போகுதுன்னு தெரியல. பட் அதுக்கு முன்னாடியே அதை மறுசீரமைப்பு பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாட்டி பிரச்சனையாக மாறிடும். இப்போ இந்த இடத்துல இதை நான் பதிவு பண்ணி ஆகணும். என்னடா தமிழ்நாட்டில் மாதிரி கேரளாலையும் டிராஃபிக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தா உத்து பார்த்தப்ப தான் தெரியுது அது எல்லாம் தமிழ்நாடு வண்டி. நம்ம தமிழ்நாட்டுக்கார பயில தான் டிராஃபிக் ஆக்கி வச்சிருக்கானுங்க. டிஎன் வண்டி எல்லாம் டிஎன் வண்டி. டிஎன் 38, அதுவும் டிஎன் 33, டிஎன் 41, டிஎன் 39, டிஎன் 66, டிஎன் 37, டிஎன் 37. நான் கூட என்னடா இது கேரளால டிராஃபிக்கான்னு பார்த்தா ஃபுல்லா தமிழ்நாட்டு வண்டி. டிஎன் 37, 33, 43 ஃபுல்லா தமிழ்நாட்டு வண்டி. ஏன்னா கேரளால டிராஃபிக்காருன்னு பார்த்தா ஃபுல்லா தமிழ்நாட்டு வண்டி. நான் 3 நாள் எனக்கு என்ஜாய் பண்றது குடும்பத்தோட கிளம்பி விட்டாங்க நினைக்கிறேன். எனக்கு என்ன ஒரு வகுத்துருச்சுன்னா, நம்ம தமிழ்நாட்டில், நம்ம தமிழ் மண்ணில் இந்த மாதிரி இயற்கை வளங்கள் இல்லையே அப்படின்றதான். பசுமையே இல்லை, பசுமையே இருக்க விட மாட்டானுங்க. அதுதான் எனக்கு பெரிய பிரச்சனையே. மலை பிரதேசங்களாக இருக்கட்டும், இயற்கையாக இருக்கட்டும், மரங்களாக இருக்கட்டும், ரோட்டை சுற்றி மரமாக இருக்கட்டும். முக்கியமான விஷயம், நீங்கள் கேரளாவில் அதிகமாக இந்த 4 வழிச்சாலை ஹைவேஸ், அது மோஸ்ட் ஆஃப் த இடத்துல அதிகமாக ஏதாவது நீங்கள் ரேராக தான் பார்க்க முடியும் ஹைவேஸையே. அதாவது 4 வழிச்சாலைகள். நம்ம தமிழ்நாட்டில் 4 வழிச்சாலை இருக்குது. இப்போ 8 வழிச்சாலைக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கேரளாவில் எனக்கு தெரிஞ்சு 4 வழிச்சாலைன்னு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். நார்மலாக ஹைவேஸ் மாதிரி ஒரு சில இடங்கள் தான் இருக்குது, முக்கியமான இடங்கள் தான் இருக்குது. மற்றபடி 4 வழிச்சாலையெல்லாம் நான் எங்கேயுமே இது வரைக்கும் நான் கேரளாவில் பார்த்ததே இல்லை. சப்போஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கீழே கான்வர்சேஷன் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் தமிழ்நாட்டில் இயற்கை வளங்கள் கம்மியாக இருக்கிறதுக்கு. ரோடு போட்டு அது எல்லாமே பண்ணி வச்சுருக்கானுங்க, ஒரு மரம் கூட இல்லை. சரி, ஓகே, அதெல்லாம் பேசிக்கிட்டே போகலாம். என்ன பண்ணுறது, நம்ம தான் ஏதாவது ஒரு மரங்கள் கிரங்கள் நம்மளால் முடிஞ்ச ஒரு சில மரங்கள் நட்டு வைக்கணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. சரி, ஓகே, நெக்ஸ்ட் பார்ட்டில் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் கேரளா இல்லை மூணாறு இந்த மாதிரி ட்ரிப்புக்கு போகிறதுக்கு மாதிரி தயவுசெய்து இந்த ரெயின் கவர் ஒன்று இருக்கும், 150 ரூபாயோ 100 ரூபாயோ தான் இருக்கும் நினைக்கிறேன். அந்த ரெயின் கவர் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா கேரளா சைடு எப்போ மழை வரும்னே நீங்கள் கெஸ் பண்ணவே முடியாது. அப்போ அந்த ரெயின் கவர் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவுசெய்து வாங்கி வச்சுக்கோங்க. அது இல்லாமல் தான் நான் கொண்டு வந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. ஸோ ஒரு ஃப்ரீ அட்வைஸ், அதாவது நம்ம பட்ட துயரத்தை யாரும் படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ தயவுசெய்து வாங்கி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.